திருவொற்றியூர் பேசின் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவொற்றியூர் பேசின் சாலையை அண்ணாமலை நகர், கார்கில் நகர், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மழை நின்ற பிறகும் சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். 10 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் வலையில் ஏராளமான மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சியுடன் கரை திரும்பினர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சென்ற மீனவர்களின் வலையில் 10 டன் வரை காரல், சங்காம் உள்ளிட்ட மீன்கள் சிக்கின. ஒவ்வொரு விசைப்படகிற்கும் 8 முதல் 10 டன் வரை பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மீஞ்சூரில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் வட்டார கல்வி அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. அலுவலகத்திற்குள் கணுக்கால் உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் ஆவணங்களை பாதுகாக்க வட்டார கல்வி அலுவலர்கள் முயற்சி மேற்கொண்டனர். பின்னர் அலுவலகத்தில் தேங்கியிருந்த தண்ணீரை கல்வி அலுவலர்கள் பக்கெட்டில் எடுத்து வெளியே ஊற்றிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவலாகியுள்ளது. புழலி ஏரியில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் 2500 கன அடியிலிருந்து 1500 கன அடியாக குறைக்கப்பட்டது. ஏரியின் நீர்மட்டம் 20.7 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 1884 கன அடியாக சரிந்துள்ளது. சென்னை குடிநீருக்காக 184 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதேபோல் சோழவரம் ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு 500 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. ஏரியின் நீர்வரத்து 577 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.